السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 6ஆம் நாளினுடைய தராவீகை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் அமலன் சாலிஹா என்கிறான் ரப்புல் ஆலமீன். அதாவது நல்ல அமல்கள், அழகிய அமல்களை நீங்கள் செய்யுங்கள், புரியுங்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். இந்த நல்ல அமல்கள் என்றால் என்ன? இந்த அழகிய அமல்கள் என்றால் என்ன? நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் வெறுமனே வெளிப்படையில் மாத்திரம்தான் இபாதத்தாக அமைகிறது. அதுதான் இன்றைக்கு நிதர்சனமாகவும் இருக்கிறது. நாம் தொழக்கூடிய தொழுகை ஏதோ 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு தொழக்கூடிய தொழுகையாக தான் இன்னும் இருக்கிறது. நாம் நோக்கக்கூடிய நோன்பாகட்டும், நாம் செய்யக்கூடிய சதக்காவாகட்டும், ஜகாத் ஆகட்டும், 4 பேர் பார்க்குறாங்க, சார் தொழுகை போயிடுறாருப்பா, கரெக்டா, நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காகவே நம்ம பல நபர்களும் தொழுகிறோம். அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காகவே நம்ம பல பேரும் பலர்களுக்கு நிறைய உதவி செய்கிறோம். ஏன்? அல்லாஹ் இந்த அமலை அவன் பிரியப்படுவதில்லை. அமலன் சாலிஹாவை தான் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். ஒரு மனிதர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் வருகிறார். வந்து கேட்டாராம், மா ஸலாத்துக பில்லைல், நீங்கள் இரவு நேரம் தொழுகிறீங்க தெரியுமா? அப்படி என்னத்தை தான் நீங்கள் தொழுகிறீங்க எப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்டார். கேட்டது தப்பா? தவறொன்றும் இல்லை. என்ன கேட்டார்? நீ இரவு நேரத்தில் என்ன தொழுகிறீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. என்ன ஆனாது தெரியுமா? தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா கடும் கோபம் கொண்டார்கள். ஒரு மனிதர் கேட்ட உடனே கடுமையான கோபம் ஏற்பட்டது அவர்களுக்கு. கோபம் வந்துட்டு சொன்னாங்களா, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், லரகாத்துன் உஸல்லிஹா ஃபீ ஜௌஃபில் லைலி ஃபீ சிர்ரின், நான் இரவு நேரத்தில் வெறும் ஒரே ஒரு ரகாத்தை மறைமுகமாக தொழுவது என்னிடத்தில் மிகவும் பிரியமானது, ஏற்றமானது. அது என்னிடத்தில் மிகவும் பிரியமானது, ஏற்றமானது மாத்திரமல்ல, நான் அந்த ஒரே ஒரு ரகாத்தை யாருக்கும் தெரியாமல் தொழுவதுதான் அல்லாஹ்விற்கும் ஏற்றமானது. எதைவிட தெரியுமா? மன் அன் உஸல்லியல் லைல குல்லா சும்ம அகுஸ்ஸுஹு அலன் நாஸ். ஒரு மனிதர் என்ன பண்றாராம், இரவு முழுக்க தொழுகிறார். உதாரணத்துக்கு இரவு எப்போ ஆரம்பிக்குது? மகரிபு முடிஞ்சு இஷாலிருந்து இரவு ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு 7:30 மணியிலிருந்து காலையில் சுபுஹ் 5:30 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஒரு மனிதர் இரவு முழுக்க நின்று வணங்குகிறார். இந்த வணங்கிய நபர் என்ன பண்றாரு, நான் நைட்டு 11 மணி நேரம் தொழுதன் தெரியுமா இப்படின்னு போய் மக்கள்கிட்ட போய் சொல்லுகிறாரு. இவர் 1000 ரக்காத்துகள் இரவு முழுக்க தொழுதிருந்தாலும் சரி, யாருக்கு தெரியாம நான் ஒரு ரக்காத்து தொழுதனே, அந்த ஒரு ரக்காத்து தான் இந்த 1000 ரக்காத்துகளை விடவும் சிறந்தது என்றார்கள் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்றால் நாம் செய்யக்கூடிய அமல் நமக்கும் ரப்புக்கும் மாத்திரமே இருக்க வேண்டுமே தவிர நமக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடாது என்பதை நாம் விளங்க வேண்டும். இதுக்கு பெயர் தான் இக்லாஸ். சய்யிதுனா அபூபக்கர் மரூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, குன்து மா அபி அப்துல்லா, அதாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஹ்மத் இமாமோடு நான் சேர்ந்து இருந்தேன். எத்தனை காலம் தெரியுமா? 4 மாத காலம் கிட்டத்தட்ட அவங்களோடவே தான் நான் கிடந்தேன். இருக்கிறப்போ என்ன ஆகும், ஃபகாரல்லா எதோ கியாமலில், அவங்க நைட்டு தொழுவாங்க, என்னை கூப்பிடவலாம் மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு தொழுவாங்க. 4 மாதம் அவங்க கூட தான் இருந்தேன். என்னை எழுப்பு, எப்பா நான் தொழுகிறேன் நீ தொழு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் அவங்க பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லாக தொழுதுகிட்டே இருப்பாங்க. ஒக்கினாத்துன் நஹார், பகல் முழுக்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க குர்ஆன். என்னை கூப்பிட்டு ஏன்டா சும்மா இருக்கிற, ஓத வேண்டியதானே அப்படின்னு என்கிட்ட சொன்னது கிடையாது. இந்த அளவிற்கு தெரியுமா
நான் பார்த்து வியந்த ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்களினுடைய இபாதத் என்பது இருந்தது. இவ்வளோ செய்யறேனே, நீ ஏப்பா இதை செய்யலை அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அவர்கள் கேட்டதில்லை என்றால் இதுதான் இஹ்லாஸ். அல்லாஹ்விற்கும் ஒரு அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இபாதத்தினுடைய தன்மை இப்படித்தான் இருக்கும். வரலாறுகளிலே சொல்லித் தருவார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. வமா தகூனு ஃபீ ஷஅனி வமா தத்லு மின்ஹு மின் குர்ஆனி வலா தஅமலூன மின் அமலின் இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதை இதை துஃபீதூன ஃபீஹி வமா யக்ரிபு அன் ரப்பிக மின் மிஸ்காலி தர்ரத்தின் ஃபில் அர்த். அதாவது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நீங்கள் குர்ஆனை எந்த நிலையில் ஓதினாலும், நீங்கள் குர்ஆனிலிருந்து எதை ஓதினாலும், நீங்கள் எந்த காரியத்தையும் செய்தாலும், நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் கூட அவை அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அறிகிறான் அப்படின்னு ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை யார் ஓதரா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிக பெரும் ஒரு அரசர். அவங்க ஓதுறாங்க. ஓதன உடனே கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அவர்கள் அழுகை சப்தமிட்டு அழுகிறார்கள். சப்தத்தை கேட்டு பதறி அடிச்சவருடைய மகள் ஓடி வருகிறார்கள். யார்? அவங்க குழந்தை புள்ள ஓடி வருது. ஃபாத்திமா அவங்க பேர் ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் இல்லை, உமர் இப்னு அப்துல் அசீஸ் நாயகத்தினுடைய மகளார் ஃபாத்திமா ஓடி வருகிறார்கள். வந்து பதறி போய் வர்றாங்க. என்னடா இப்படி ஒரு சவுண்டு கேட்குதுன்னு போய் என்னென்ன விஷயத்தை கேட்குறாங்க. அத்தனை அழுகிற சப்தத்தை பார்த்து மகளுக்கும் அழுக வந்துருச்சு. அவர்களும் தேம்பி அழுகிறாங்க. காரணம் என்ன தெரியாது, அழக்கூடிய அழுகையை பார்த்து இவங்களும் அழுகிறாங்க. என்னாச்சு? வீட்டில் இருக்க எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாரும் அழுகிறாங்க. அழுகிறத பார்த்துட்டு இந்த 2 பேர் அழுகிறத பார்த்து மீதி இருக்க எல்லாரும் அழுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அரசனினுடைய மகன் வீட்டுக்குள் வருகிறார். அப்துல் மலிக் வருகிறார். ஃபதஹல அலைஹிம் வஹும் அலா தில்கல் ஹாலா யபகூன். வந்து பார்த்தா குடும்பமே அழுதுட்டு இருக்கு. மகனுக்கு ஆச்சரியம், என்னடா இது, போகும்போது நல்லா தானே போனோம், இப்படி வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாருமே அழுதுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தந்தையிடம் சென்றார். ஃபகால யா அபத்தா மா யுபகீக், தந்தையே உங்களை அழ வைத்தது என்ன என்று கேட்கும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கைர யா புனை, நல்ல விஷயத்துக்காக தான் மகனை நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லம் யஅரிஃபு துன்யா வலம் தஅரிஃப், நான் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தையும் அறியக்கூடாது, இந்த உலகம் அப்துல் அசீஸையும் அறியக்கூடாதுன்னு நினச்சி நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அல்லாஹ் என்னை இப்படி ஒரு பெரிய ஒரு அரசனா இந்த உலகத்துக்கே தெரிகிற மாதிரி என்னை ஆக்கிட்டானே. இந்த வசனத்தை நான் ஓதியதற்கு பின்னால் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதை ரப்பு பார்க்கறான்னு அல்லாஹ் சொல்லிட்டானே. இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க எனக்கு தெரிகிற மாதிரி ஆக்கிட்டானே. இந்த பூமிக்கும் என்ன தெரியக்கூடாது, எனக்கும் இந்த பூமி என்னன்னு தெரியக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் தெரியணும்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு மாற்றமாக இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, வல்லாஹி யா புனைய லகது ஹஷீது அன் அஹ்லக், மகனே நான் அழிந்து விடுவேனோ என்று பயந்து அஞ்சுகிறேன் என்றார்கள். வல்லாஹி யா புனைய லகது ஹஷீது அன் அகூன மின் அஹ்லின் நார், அதோடு மாத்திரமல்ல அல்லாஹ் என்னை நரகத்தில் தூக்கி போட்டு விடுவானோ என்று பயந்து அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்கள் எங்கே, நாம் எங்கே? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாதாரண ஒரு மனிதர்கள் இல்லை. அவர்களை போன்ற ஒரு மகான், அவர்களை போன்ற ஒரு சீதேவி இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் சரி, அரசவையினுடைய பணத்தில் ஒத்த ரூபாயை தன் சொந்த செலவில் வாழ்நாள் முழுக்க செய்யவில்லை. அப்பேற்பட்ட ஒரு அரசர் அவர்கள். அப்படி இருந்தும் அவர்களுடைய நாவு இப்படி ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தியது என்றால் நாம் விளங்க வேண்டும். நம்முடைய நிலைமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு சீதேவி. அவர்களை பற்றி சொல்லுவார்கள், அரசு பரம்பரையை சார்ந்தவர்கள் இப்ராஹிம் இப்னு அதுஹம். தந்தையெல்லாம் யாரு? இளவரசர்கள் இவர்கள். ஒரு கட்டத்தில் என்னாச்சு,
அந்த அரசு பதவியெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா மேலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு, மேலிருந்து ஒரு சப்தம் கேட்டது. யா இப்ராஹிம் மாலிஹாதா குலிக்குத்த வலாபிதா உமிர்த்த. அப்பா இப்ராஹிம் இப்னு அதுகமே, நீ என்னமோ அரசவையில் உட்காந்து இளவரசர் தான் நீ, அதுக்கு நீ இப்படியா இருப்ப, இதுக்காக உன்னை நான் படைச்சேன் அப்படின்னு ஒரு சப்தம் கேட்டவுடன் பதவிகளை எல்லாம் விட்டு விட்டு தெருவில் நடந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு பள்ளிக்குள் நுழைந்தார்கள். நுழைந்து ஒரு ஓரத்தில் தொழ ஆரம்பிக்கிறார்கள். வயிறு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. இந்த பள்ளிவாசல் இருந்து மோதினார். இந்த பள்ளிவாசல் இந்த காவலாளி என்ன பண்றாரு, அறிவு இருக்குதா, பள்ளிக்குள்ள வந்து இப்படியா உட்காந்து அசிங்கம் பண்ணிட்டு இருப்பேன்னு காலில் உதைச்சே தள்ளி வெளியே அனுப்பினாராம். யாரை? இப்ராஹிம் இப்னு அதுகம், ஒரு இளவரசர். காலில் உதைச்சே வெளியே அனுப்பிட்டார். வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் இவங்க சொன்னாங்களாம் சந்தோஷத்துல, வஇன்னமா குர்ரத்த ஐனி, சொல்றாங்க, மா குர்ரத்த ஐனி யௌமன் ஃபித் துன்யா ஃபகத், இந்த உலகத்தில் நான் கண் குளிர்ந்து இந்த பூமியை பார்த்ததாக ஒரு நாளும் இல்லை. ஒரே ஒரு நிலைமையில மட்டும்தான் என் கண் குளிர்ச்சியோடு இந்த பூமியை நான் பார்த்தேன். எப்பொழுது தெரியுமா? அந்த பள்ளியினுடைய காவலாளி என்னை காலால் எட்டி உதைத்து வெளியே தள்ளினாரே. இளவரசர்னு அவருக்கு தெரியலையே, அதை நினைத்துதான் இன்று வரைக்கும் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய இளவரசர். நம்மளா இருந்தா விட்டுருப்போமா? அந்த ஆளை ஒரு வழி இல்லைன்னு பண்ணியிருக்க மாட்டோம். இன்னும் ரொம்ப பெரிய கொடுங்கோலனா இருந்தா குடும்பமே இல்லாம அழைச்சிருப்பான். அவர்கள் என்னை யாருன்னு தெரியாம போயிட்டாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்கன்னா, இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். அவர்கள் இஹ்லாஸோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் விளங்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.